பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஒரு சின்ன சாட்சியை மறுபடியும் ஆவியானவர் ஒன்றத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னா, பாஸ்டர் வந்து ஒரு வயதான சகோதரிக்கு ஒருத்தவங்க படிப்பே அறிவே இல்லாத அவங்கள கொண்டு நீங்கள் போய் கவனிக்கிறதுக்காக அவங்க டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அவங்க சாகிற நிலைமையில் இருந்த அந்த அம்மாவை இந்த அம்மா வந்து பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் எழுத்து கூட்டி கூட்டி படிப்பாங்க. அப்படி விசுவாசத்தோடு அவங்க படிக்க படிக்க அந்த தாயார் ஜீவனோடு எழும்பி வந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து இன்னும் ஆயுசு நாட்கள் ஆண்ட குட்டி கொடுத்தாராம். அடுத்து பாருங்கள், அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னாராம். மற்றவங்களுக்கு அவங்க பொதுவாக பிரசங்கம் பண்ணும்போது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது 7 பேர் 8 பேராவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவர் குறித்து சொல்லிங்க. அப்படியாக அந்த அம்மா போய் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன், ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்வார், அப்படி செய்யலைன்னா நான் அந்த சர்ச்சு பக்கமே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் அந்த மாதிரி சொல்லி ஒரு 6 பேர் வந்தாங்க. 7வது நபர் வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சு வாசலான வந்து மட்டும் தான் நின்னாராம். என்ன தான் நடக்குதுன்னு கோவத்தோடு வந்து நான் சர்ச்சுக்குள்ளே வரலையா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பொண்ணு 38 வயசு உள்ள பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருந்து மறுநாள் திங்கட்கிழமை திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அப்படியாக அந்த மகளுக்கு திருமண காரியம் நடந்ததாம். அதுலேருந்து அவர் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாராம். இப்படியாக அந்த அம்மா 7 பேரை வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தனால பாஸ்டர் வந்து பாராட்டி அந்த அம்மாவை கனப்படுத்தணும்னு விரும்பினாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு இந்த பாராட்டுதல் வேண்டாம், நான் 7 பேர் தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் 8 பேர் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேங்க, நான் 8வது ஆளை கூப்பிட்டு வந்த பிறகு நீங்கள் கனப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா வந்து அப்படியாக முடிவு பண்ணாங்களாம். பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தை தண்ணீர் மேலே ஆகாரத்தை போட்டாங்க. அது விளைய செய்கிற தேவனால கூடும். நம்ம சொல்கிறத சத்தியத்தை நம்ம சொல்லணும். அதில் எப்படி 2வது பிரசங்கி 11:2 என்ன சொல்லலாம், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேலே என்ன ஆபத்து நேரும்னு தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. சத்தியத்தை நம்ம அறிவிக்கிறவங்களா நம்ம கடந்து போவோம். அந்த படிப்பறிவில்லாத அந்த தாயார் போய் சொல்லி 7 பேர் 8வது நபரை கொண்டு வரணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் நாம் எத்தனை பேருக்கு சத்தியத்தை இந்த நாளில் கொண்டு போகிறோம்? இதை நமக்கு பாடமாக அனுப்பியானவர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறார். பெண்களாகிய நமக்கு இதை நிரூபித்து காட்டணும்னு சொல்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த நாள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.